Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்ணீங்களோ அந்த செட் பண்ற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டா பிரைஸ் ரீச் ஆகறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சின்ன ஒரு சாரி கேட்டுக்கேன். நம்மளுடைய மார்னிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தாமதமாக வந்துச்சு. ரீசன் என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட நான் வந்து மார்னிங் 6 o'clock வந்து அதை அப்லோட் பண்ணியாச்சு. அது ப்ராசஸிங் அப்படி காமிச்சிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9:15 மணிக்கு மேலே தான் வந்து அது அப்லோட் ஆச்சு. இன்றைக்கி மார்னிங் அப்டேட் வந்து கம்ப்ளீட் அப்லோடாக எந்த யூஸும் இல்லை. ஏன்னா வந்து 9:15 மணிக்கு தான் வந்து அந்த பப்ளிஷ் ஆச்சு வீடியோ. அது என்ன ரீசன் என்னன்னு தெரியல. ஸோ சாரி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட ஏதாச்சும் பண்ண முடிந்தால் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கலாம். நம்மளால் எதுவும் பண்ண முடியல. அது யூடியூப்பில் என்ன ரீசன் தெரியல. ஓகே சரி, எனி ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வெபினார் பற்றியோ இல்லை டெலிகிராம் சேனல் பற்றியோ வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் சொல்கிறது வேணாம். ஏன்னா ஒரு சிலருக்கு போர் அடிச்சிடும். கேட்டு பழகிட்டவங்களுக்கு. புதுசாக கேட்குறவங்க வீடியோ எண்டில் கேட்டுங்க. இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஹெவி லாஸ். அது என்ன சார் லாஸ் ஹெவி லாஸ்? ஃப்ரெண்ட்ஸ், லாஸ் அப்படின்றது ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது எப்பேற்பட்ட ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்க்கும் நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிற ட்ரேடருக்கும் லாஸ் கண்டிப்பாக உண்டு. எப்பேற்பட்ட ட்ரேடர்ஸ்க்கும் லாஸ் கண்டிப்பாக உண்டு. அந்த லாஸை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க தான் வந்து ஹெவி லாஸ். 90% ட்ரேடர்ஸ் வந்து ஹெவி லாஸ் பண்ணுறாங்க. அதில் நோ டவுட். அது எப்படி லாஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி லாஸ் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது அந்த லாஸை ஹேண்டில் பண்ண தெரியறதில்ல. ஓகே, எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்போது ஒரு 100 ரூபா கொடுத்து இந்த ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இது 100 ரூபா கொடுத்து ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. கொஞ்சம் ப்ராஃபிட்டில் போகுது. ஒரு 110 ரூபா 105 ரூபா லிட்டில் பிட் ப்ராஃபிட்டில் போகுது. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டில் போயிட்டு கீழே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிங்க. ப்ராஃபிட்டில் போயிட்டு கீழே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக பேனிக் ரேட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அடடா அப்போவே ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட்டில் காமிச்சிருந்துது, புக் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வருது. கீழே வருது. கிட்டத்தட்ட 95 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் போட மாட்டாங்க. போட்டவங்களுக்கு சரி, போடாதவங்களுக்கு சரி, 2 பேருக்குமே சொல்கிறேன் நான். 95 ஸ்டாப் லாஸ் போட்டவங்க என்ன பண்ணுவாங்க, பேனிக்கில் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டே டவுன் பண்ணிவிட்டு 90க்கு வந்துடுவாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு தோணுன்னா, நான் 5000 ரூபா இருக்கு சொல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ வந்து 5000 ரூபா லாஸ்ட்லேயும் போது 10000 ரூபா லாஸ்ட்டில் வர காமிக்குது. ஸோ இந்த 10000 ரூபா நான் ஏன் லாஸ் எடுத்துக்கணும்? எப்படி நான் ஏன் லாஸ் எடுத்துக்கணும்? 10000 ரூபா என்னால் அவ்வளோ பெரிய லாஸ் எடுத்துக்க முடியாது. வேணுமா இருந்தால் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுறேன். அதாவது நான் போட்ட முதலுக்கு வேணுமா இருந்தால் எக்ஸிட் ஆகிடுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டு இந்த 90ல் இருக்க சொல்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் ஹெவி லாஸஸ்க்கான ரீசனை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கேன். பிகினர்ஸாக இருக்கட்டும், மேபி இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கட்டும், உங்களோட மைண்ட் செட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் வேறு மாதிரி மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு இந்த ட்ரேடில் பார்க்காதீங்க. இந்த ட்ரேடில் எவ்வளவு நம்ம நஷ்டம் நம்மளால் தாங்கிக்க முடியும் அப்படின்றதுல டிசைட் பண்ணுங்கள். எல்லோரும் ப்ராஃபிட் எல்லாருமே வர்றது தான் 90% ப்ராஃபிட் தான். அந்த மிச்சம் 10% தான் வந்து லாஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு லாஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாவே உங்களையும் அறியாமல் அது ப்ராஃபிட் சைடு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாதது. ஆனால் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ கிடைக்கும், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு டெய்லி ஒரு 10000 ரூபாய் கிடைச்சா போதும், டெய்லி 20000 ரூபாய் கிடைச்சா போதும். இது என்ன ரெடிமேடாக ஃப்ரெண்ட்ஸ்? கேஷ் இந்த கிரெடிட் கார்டை டெபிட் கார்டை போட்டோன்னே காசு வரத்துக்கு, டெய்லி இவ்வளோ வந்தால் போதும் அவ்வளோ வந்தால் போதும் அப்படின்றதுக்கு. இதில் எனக்கு எவ்வளோ நஷ்டமாகும் இன்றைக்கி அப்படின்னு யதார்த்தத்தை யோசிக்கிறாங்க இல்லைங்களா, அவன் தான் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். அப்படியே அந்த லாஸை வந்தாலும் அந்த லாஸை எப்படி ரிகவர் பண்ணணுன்றத ப்ரீ பிளான் பண்ணுவான். எப்படி இப்போது நார்மல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க. ப்ராஃபிட் பார்த்து நஷ்டம் வந்தோன்னா என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. வந்தால் என்ன பண்ணணும், மார்க்கெட்டு இது எப்படி வேணால் நடக்கும். ப்ராஃபிட் வந்தால் என்ன பண்ணலாம், லாஸ் வந்தால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். சரி, நம்ம திருப்பி டாபிக் வரலாம். இப்போது 90 ரூபாய்க்கு வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ 90 ரூபாய் வந்தோடனே அவனோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும்,
அப்போவே 5000 ரூபாய் ப்ராஃபிட் இருந்தது, என்னால் எடுக்க முடியல. அந்த ஃபீலிங்கில் இருப்பாங்க. 5000 ரூபாய் ப்ராஃபிட் போச்சே, எப்படி 5000 ரூபாய் ப்ராஃபிட் போச்சே. இப்போ இருக்கிற 10,000 ரூபாய் நஷ்டத்தை பெருசை விட அப்போ 5000 ரூபாய் ப்ராஃபிட் போச்சே. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போது என்னால் அவ்வளோ நஷ்டத்தை ஏற்றுக்க முடியாது. 10,000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு, எனக்கு என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒன்று பண்ணலாம், நான் காஸ்ட் டு காஸ்ட் வந்தோடனே நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் மேலே போகும், அதாவது லாசரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கே சந்தோஷமாகிடுவாங்க. அப்பாடா எப்படி ப்ரைஸ் கிட்ட வந்துடுச்சு, திரும்பவும் ஃபால் ஆகிட்டு 80 ரூபாய்க்கு வரும். கிட்டத்தட்ட இங்கே 20,000 ரூபாய் நஷ்டத்தில் இருப்பாங்க. எப்படி இந்த 20,000 ரூபாய் நஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போது இன்னமும் பெரிய பேனிக்கில் வந்துட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட காஸ்ட் டு காஸ்ட் போனால் வந்துடுவாங்க. ஆனால் காஸ்ட் டு காஸ்ட் போகல, அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் திரும்பி கீழே வந்துடுச்சு. கீழே வந்து என்ன பண்ணுவாங்க தெரியல, காலையிலேயே 5,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு, இப்போ 20,000 ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறோம், என்னால் ஒன்றும் முடியல, என்ன பண்ணுறது தெரியல, சரி கொஞ்சம் ரிகவர் ஆனால் நம்ம வந்துடலாம், ஒரு 20,000 ரூபாய் நஷ்டம்னா ஒரு 10,000 ரூபாய் வந்தோடனே வந்துடலாம். பாருங்கள், மைண்ட் செட்டை எப்படிலாம் உங்களை ஆப்ரேட் பண்ண வைக்கிறாங்க. அதாவது மார்க்கெட் எப்படிலாம் ஒன்று ஆப்ரேட் பண்ண வைக்குது. இது காமனாக புதுசாக வரவங்க பண்ணுற மிஸ்டேக். இதனால தான் ஹெவி லாஸஸ் ஆகிறதுக்கான காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெவி லாஸஸ் ஆகிறதுக்கான காரணம் அதுவும் சொல்கிறேன். இது ஒன் ஆஃப் த ரீசன். இது திரும்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே ப்ரைஸ் கொஞ்சமாக கீழே போய்ட்டு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் லாஸில் இருக்கும். இந்த 40,000 ரூபாய் லாஸில் ஒன்று மனம் வருந்தி ரொம்பவும் டிப்ரெஷன் ஆகிட்டு கட் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை என்னால் முடியல திரும்ப மேலே போகிறவரெலாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு லாஸை அதிகரிக்கிறவங்களும் இருப்பாங்க இன்னமும். அதாவது ஸ்டாப் லாஸ் போடாமல், நான் சொல்கிறது ஒரு சிலர் போடுறவங்க போடுவாங்க, ஆனால் முக்கால்வாசி பேர் ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, இந்த லாஸை முளையிலேயே எப்பவுமே கிள்ளி எறி கற்றுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் துளிரில் கிள்ளி வெட்டி, அது எவ்வளோ நஷ்டம் நீங்கள் தெரியும். 5,000 ரூபாய் நஷ்டம்னா 5,000 ரூபாய் லாபம். அந்த 5,000 ரூபாய் நஷ்டத்தை ஏற்றுக்குங்க. அதாவது உங்களுடைய மனசை செயல்பட விடுங்க. நீங்கள் யோசிக்கும் திறன் வந்தால் தான் நீங்கள் ப்ராஃபிட் இருக்க முடியும். நீங்கள் பிளாங்க் ஆகிடுச்சு, என்னால் எதுவும் புரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரியும். உங்களோட பயத்தை தான் மார்க்கெட்டை மூலதனமாக வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக இன்ஸ்டியூட்டர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்தால் உங்களோட பயம்தான் அவங்களுடைய வருமானம். நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அந்த பயத்தை தான் அவங்க ப்ராஃபிட்டாக பார்ப்பாங்க. பயம்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது 5,000 ரூபாய் நஷ்டத்தை ஏற்றுங்க. இந்த 10% சொன்னீங்களா, இவங்க ஈஸியாக ஏற்றுக்குவாங்க. என்ன சொல்லுறது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 5,000 ரூபாய் நஷ்டம் காமன். நீங்கள் 40,000 ரூபாய் நஷ்டம் கொடுக்குறீங்களா, 5,000 ரூபாய் நஷ்டம் கொடுக்குறீங்களா? ஓகே. இன்னும் ஒரு ரீசன் சொன்னேன்னு சொல்லியிருக்கேன், ஹெவி லாஸஸ்க்கான இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதே சினாரியோவில் ஒருவேளை மார்க்கெட் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், இங்கே பெரிய கூத்து நடக்கும். என்ன அப்படின்னா, ஆவரேஜ், அதாவது மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆனால் கூட நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு குவான்டிட்டி போட்டிருந்தாங்கன்னா இங்கே டபுள் குவான்டிட்டி போட்டு பை பண்ணுவாங்க. அது எவ்வளோ இறங்குதோ அவ்வளோ அதிகமான குவான்டிட்டி போட்டு 10, 20ன்னு சொல்லிட்டு அதிகமான குவான்டிட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட 40,000 4 லட்சமாக கூட மாறும். இதுதான் மிகப்பெரிய லாஸஸ்க்கான காரணம். ஃபஸ்ட்டு ஒன்னில் கூட சரி தெரியாமல் பட்டாங்கன்னு சொல்லலாம். இது ரெண்டாவது விஷயம் சொல்லலைங்க, லாஸ் ஆக சொல்ல லாஸில் ஆவரேஜ் பண்ணுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இதில் தான் லட்சக்கணக்கில் விட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் டைம் வெபினார், இந்த வாரத்தில் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த ஹெவி லாஸஸ் ஜாயின் பண்ணி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கால்வாசி பேர். 1 CR, 2 CR, 7 CR, சில பேர் லட்சக்கணக்கில் 50 lakhs, 30 lakhs. ஓகே. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் இந்த விஷயம் தெரியாமல் இருந்தால் திருத்திக்குங்க. இல்லை ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு வந்தவங்கள அந்த மறக்காமல் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே. லாஸில் மட்டும் எப்பவுமே ஆவரேஜ் பண்ணாதீங்க. இந்த நான் சொல்லியிருந்தேன் நேரம்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இதையே திருப்பி செஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ப்ராஃபிட்டில் போகுது இல்லைங்களா, ப்ராஃபிட்டில் போக சொல்லும் என்ன பண்ணுங்க,
ப்ராஃபிட்டில் போக சொல்லும் ரைடு பண்ணுங்கள். ரைடு அப்போது நம்ம இறங்க வேண்டிய இடம் எங்கே? ஒருவேளை நமக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் திரும்பிச்சினாலும் நம்ம வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு கீழே வசலோ இந்த கீழே வந்து நம்ம இறங்கிடலாம் அப்படின்ற விஷயம் தெரியணும் உங்களுக்கு. இறங்கிடலாம். இல்லை உங்களுடைய 1:1 டார்கெட் வந்துச்சா வெளியே வாங்க. உங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டார்கெட் வந்தோடனே வெளியே வந்துடுங்க. இல்லை ரைடு பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்த அதாவது பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸு இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ரிவர்ஸில் பண்ணுவாங்க. எப்படின்னு நாங்கள் சொல்ல இங்கே லாஸ் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த லாஸில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணின்னு சொன்னீங்களா, அதே மாதிரி அவங்க ப்ராஃபிட்டில் ஆவரேஜ் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டில் ஆவரேஜ் பண்ணுறது பெரிய ஒரு கலை அது. அதே மாதிரி இந்த கட் பண்ணுறீங்களே இந்த பொசிஷனை ரைட் பண்ண ஹோல்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, இதுவும் அதே கலை தான். அதே மாதிரி அப் ட்ரெண்ட்லேயும் அந்த கலையை வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் போதே இல்லை, அட்லீஸ்ட்டு 1:1 நீங்கள் தாக்கு பிடிக்கணும். அதாவது நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன், எனக்கு நஷ்டமாயிடுச்சுன்னா வெளியே வந்துடுறேன். இன்றைக்கி கூட நம்மளுடைய SL1 ஹிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டெலிகிராம் சேனல் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணிக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃபார் லைஃப் டைம் சப்போர்ட். ஓகே, அதாவது வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்து பாருங்கள். வெபினார் டீட்டெயில்ஸும் ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். 45 days கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா கேட்டு தெரிஞ்சுங்க, வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய டெலிகிராம் சேனலில் மார்னிங்கில் இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது. இந்த ஜோன் கிரியேட் இது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஜோனு மட்டும் ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து பை இருந்தது, பையும் போச்சு. இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருந்தது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நமக்கு என்னென்னா இந்த லெவல் கீழே வரவரை நம்ம சேலிங்கான வாய்ப்பை தேடக்கூடாது. ஓகே, இந்த லெவல் கிட்ட ஆகிறவரை நம்ம சேலிங்கான வாய்ப்பை தேடக்கூடாது. எத்தனை டைம் வந்து திரும்ப பை வந்துச்சு? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பை ஒரு டைம் ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய லாஸ் லிமிட் வந்து முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது இல்லை செகண்ட் என்ட்ரி எடுக்கலாம், ஃபோர்த் என்ட்ரி எடுக்கலாம், தேர்ட் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு. ஏன் ஒரு டைம் லாஸ் ஆச்சு, ஏன் லாஸ் ஆச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. அது கடைசி வரலும் ஒரு டைம் பிரேக் பண்ணிச்சு தவிர நெக்ஸ்ட் அந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. அதுக்கு கீழே தான் எல்லாமே லோ கிரேட், அந்த எல்லாமே அதுக்கு கீழே தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஓகே, இது ஜென்ரலாக இந்த லிங்க் வந்து நம்ம வீடியோ கீழே கொடுத்துருப்பேன். இது வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல், அதாவது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்க டெலிகிராம் சேனல் இது. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி மார்னிங் ரிப்போர்ட் பார்த்துட்றேன். ஓகே, இது மார்னிங் தான் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணது தான். இது வந்து மேலே அப் மூவ் சான்சஸ் இருக்குன்னு கொடுத்தது. ஆனால் அப் மூவ் ஜஸ்ட் ப்ரைஸ் ட்ரிகர் ஆகிட்டு உள்ளே வந்து SL ஹிட் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? அக்செப்ட். இங்கே பாருங்கள், அக்செப்ட் SLன்னு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சினாரியோ எது அப்படின்னா இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் கீழே வரும், இந்த லெவல் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரைஸ் 1 by 1 மார்க்கெட் அந்த லெவல் டச் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கே லைன் செகண்ட் லைன் ட்ரெண்ட் லைன் டச் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ரைஸ் அங்கே வரதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லைன் கீழே போட்டு அதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறது. இது வந்து டிப்ஸ் கால்ஸ், ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த அந்த மாதிரி சேனல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் டிப்ஸ் ப்ரொவைடர் கால்ஸ் ப்ரொவைடர் கிடையாது. நம்மளது முழுசும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கிற வெபினார். ஓகேங்களா? இப்போது டெலிகிராம் சேனல் பற்றி தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். இதில் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, சார் நாங்கள் வெபினார்லாம் அட்டன் பண்ண முடியாது, எங்களுக்குலாம் அவ்வளோ கற்றுக்கலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்தா போதும். அதாவது நாங்கள் வந்து ஒரு 2-3 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அலைஸ்டு, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன். இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கப்படும். சொல்லிக் கொடுத்த விஷயத்தை வச்சு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் புதுசாக வரீங்கன்னா உங்களுடைய சொந்த நாலேஜை வச்சும் நான் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இவங்க கற்றுட்டு வருவாங்க, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் டைரெக்டாக உள்ள ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.